ஒரு பிணம் இருக்கு. அந்த பிணத்துக்கு மனசு இல்ல. மனம் இல்லைன்னா உலகம் இல்லைன்னு பார்த்தோம். அப்ப அந்த பிணத்துக்கும் உலகம் கிடையாது. அது மட்டும் இல்லாம சூட்சும தேகம் சூட்சுமம் இருக்கிற வரைக்கும், ஸ்தூலம் இருக்கிற வரைக்கும் சூட்சுமம் நசிச்சு போகாது. ஸ்தூலம் இருக்கிற காலம் வரைக்கும் சூட்சமமும் கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் உலகத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நாம நினைக்கிற இந்த தேகம்தான், உடம்புதான் ஸ்தூல தேகம் அப்படின்னா, செத்த போது அந்த உடம்ப நம்ம பார்க்க தானே செய்யறோம். அது நசிச்சு போகலையே, அங்க அப்படியேதானே அந்த உடம்பு இருக்கு. ஆனா மனம் மட்டும், சூட்சம தேகம் மட்டும் வெளியில போயிடுச்சு, நசிச்சு போயிடுச்சு. ஆனா இந்த தேகம் நசிச்சு போகல. அப்ப மைக் மியூட் பண்ணிடுங்கம்மா லதா தேவி. மைக் மியூட் பண்ணிடுங்கம்மா, சவுண்ட் வந்துட்டே இருக்கு. கேட்கல போல இருக்கு அவங்களுக்கு. ரமேஷ் அவங்க மைக்கை மியூட் பண்ணிடுங்களா? 2-3 தடவை சொல்லியாச்சு அவங்களுக்கு. ஓகே, இப்ப ஸ்தூலம் இருக்கிற வரைக்கும் சூட்சமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்தூலம் இருக்கிற காலம் வரைக்கும் சூட்சமா அது கூடவே இருக்கும். அப்படின்னா எப்படின்னா, இப்ப ஸ்தூலம்ன்றது இந்த உடம்புனா செத்து போனதுக்கு அப்புறம் பிணமா இருக்கு அந்த உடம்பு, அது அழிஞ்சு போகல. அதுல இருந்து எது அழிஞ்சிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூட்சமமா இருக்கக்கூடிய அந்த மனம் தான் இல்லாம போயிடுது. அப்ப அதுல இருந்து பார்த்தா இப்ப நாம கிட்ட இருக்க இந்த ஜடம் ஸ்தூலம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப ஒரு செத்து போன பிணத்திற்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தா ஜீவன் இல்ல. ஜீவன் தான் அப்ப அந்த இடத்துல ஸ்தூலம். அப்ப ஸ்தூலமா இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் சூட்சமா இருக்கக்கூடிய மனமும் அது இருக்கு. அப்ப அந்த ஸ்தூலமா இருக்கக்கூடிய உடம்புல இருந்து அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில போயிடுச்சுன்னா மனமும் இல்லாம போயிடுது. சோ அப்ப இதுல இருந்து நமக்கு ஸ்தூலம்ன்றது ஜீவசக்தியான வாயு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சூட்சமம் என்றது மனம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, இப்ப ஏன் நமக்கு இந்த ஸ்தூல தேகம் இது தப்பா, இந்த உடம்பு தான் ஜடம் தான் ஏன் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, தேகம்ன்றது என்னன்னு நமக்கு தெரியல. தேகம்ன்றது இந்த ஜடம்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தேகம்ன்றது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, இதுல இந்த மாதிரி 3 விதமான தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். சோ நம்ம தேகம் இன்னதென்று அறியாததால ஸ்தூலம் நமக்கு என்னன்னு தெரியல. அதை தெரிஞ்சிருந்தா நமக்கு ஸ்தூலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க சாமி. ஒரு வஸ்திரம் எடுத்தாச்சு, அந்த வஸ்திரத்துல நல்லா 2 சைடும் பசையை அப்ளை பண்ணி காய விட்டாச்சு. இப்ப அதை அப்ளை பண்ணவருக்கு தான் தெரியும் அது ஒரு வஸ்திரம், அதுல பசைய தடவி இருக்கோம், காய வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும். அவர் இல்லாம வேற யாராவது அந்த வஸ்திரத்தை பார்த்தா அது வேற ஏதோ ஒன்று தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. சரி, இப்ப அந்த வஸ்திரத்தை காய வச்சாச்சு, பசை நல்லா தடவியாச்சு. இப்ப அப்படியே மொடன்னு ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா, ஸ்டிஃபா ஆயிரும் இல்லையா. ஸ்டிஃபா ஆயிடுது. இப்ப அதுல போயிட்டு என்ன பண்றாங்க, ஒரு டிராயிங் வரைகிறாங்க. அந்த டிராயிங் எப்படின்னா, நம்ம உலகத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரைகிறோம். சூரியன் வரைகிறோம், ஆகாயம் வரைகிறோம், சமுத்திரம் வரைகிறோம், மனிதர்கள் வரைகிறோம், மிருகங்கள் வரைகிறோம், பறவைகள் வரைகிறோம். ஸோ எல்லாத்தையும் அந்த டிராயிங்ஸ்ல கொண்டு வரோம். ஸோ அப்ப இந்த மிருகங்கள், பறவைகள் இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். என்னன்னா, ஆடை கட்டுதல், ட்ரெஸ் போடுற ஒரு பழக்கம் மனிதர்கள் கிட்ட இருக்கு. சரி, இப்ப அந்த வஸ்திரத்துல வரைஞ்ச அந்த ஓவியத்துக்கு போய் எப்படி நம்ம ரியல் ஆடையை போட முடியும்? போட முடியாது இல்லையா. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு வர்ணத்தை எடுத்து ஒரு ஆடை எந்த கலர்ல வரணுமோ அந்த வர்ணத்தை அந்த ட்ரெஸ் மாதிரி அவங்களுக்கு அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுருவோம். தேய்ச்சி விட்டுட்டு அவங்க ஆடை போட்டிருக்க மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். ஆனா அது உண்மையான ஆடையா? இல்ல, சும்மா ஒரு தோற்றம், அவ்வளவுதான், ஒரு கலர் அவ்வளவுதான் பண்ணிருக்கோம். சோ அப்ப இதுல எது உண்மையான ஆடை? முதல்ல ஒரு வஸ்திரம் இருந்தது இல்லையா, அந்த வஸ்திரம் தான் இங்க உண்மையான
ஆடை, வேற எதுவுமே கிடையாது. இவங்க போட்டிருக்கிறதெல்லாம் ஆடை கிடையாது, அது ஒரு கலர் அவ்வளவுதான் தேய்ச்சி வச்சிருக்காங்க. ஆடை மாதிரி இருக்கு, ஆனா உண்மையான ஆடை கிடையாது. சரி, இப்ப நம்ம அந்த வஸ்திரத்தை பார்க்கணும், ஒரிஜினல் வஸ்திரத்தை பார்க்கணும். அப்ப என்ன ஆகணும், நம்ம அது மேல அப்ளை பண்ண அந்த பசை போகணும். பசை போச்சுன்னா அது மேல வரைஞ்ச ஓவியங்கள் தானாவே போயிரும். அதுக்காக நாம ஒண்ணும் தனியா அது போறதுக்காக அது மெனக்கெட தேவையில்லை, அதுவே போயிரும். சோ இப்ப இந்த உண்மையான வஸ்திரத்தை நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த துணியை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும், நல்லா தண்ணியில ஊற வச்சு துவைச்சு காய போட்டோம்னா அதுல இருக்க அந்த பசை போயிரும். பசை போட்டா போயிடுச்சுன்னா அந்த பசை மேல எழுதுனதுதான் அந்த உருவங்கள். பசையே போயிடுச்சு, அப்ப உருவம் மட்டும் எப்படி மிஞ்சு நிக்கும்? அப்ப எதுவுமே இருக்காது. அப்ப நம்ம அதுல தடவன பசையும் இருக்காது, அந்த பசைக்கு மேல வரைஞ்ச ஓவியங்களும் இருக்காது. சோ அப்ப உண்மையான அந்த வஸ்திரம் மட்டும் நமக்கு தெரியும். இதே மாதிரிதான் இந்த வஸ்திரம் என்பது இந்த ஸ்தூல தேகம், ஸ்தூல தேகம்னு சொல்லக்கூடிய ஜீவசக்தியான வாயு, ஜீவன். இந்த ஜீவன் இருந்தாதான் அதுல பசையாகிய இந்த உடம்பு, இந்த உடம்பதான் பசைன்னு சொல்றாங்க. இந்த காரண தேகம் அறியாமல நாம இருக்கோம், இதுதான் தேகம்னு நமக்கு தெரியல. சோ உண்மையான காரண தேகம் நான் எடுத்துக்கிட்டா இந்த ஜடம் தான், அந்த பசை தான் அது. சோ இந்த உடம்புலதான் அந்த மனதாகிய உருவம் சித்திரம் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த அகங்காரத்து மேலதான் அந்த சித்திரம் வரைஞ்சிருக்கிறாங்க. சோ அதே மாதிரி இந்த மனதுலதான் எல்லாமே இருக்கு, இந்த டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப உண்மையான வஸ்திரத்தை பார்க்கும்போது இங்க அந்த மனமும் இருக்காது, சித்திரமும் இருக்காது, அந்த பசையாகிய காரண தேகமும் இருக்காது. சோ இப்ப இங்க எல்லாமே ஜீவன் தான் அப்படின்னு சொல்லி சாமி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். ஆத்ம நமஸ்காரம். அப்பா மைக் மியூட் பண்ணிடுங்கம்மா லதா தேவி. எக்கோ வந்துட்டே இருக்கு உங்கள்ட்ட இருந்தா. மைக் ரமேஷ் ஐயா, அவங்க மைக் மியூட் பண்ணிடுங்களா? லதா தேவி, உங்க மைக் மியூட் பண்ணிடுங்க. லதா தேவிக்கு மைக் மீட் பண்ணவே தெரியல போல தெரியுது. ரமேஷ் ஐயா பண்ணலாம், அவருடைய இதுல இருந்து செல்ல இருந்து பண்ணலாம். அவங்க மைக் மியூட் பண்ண முடியும். ரமேஷ் ஐயா டிராவல் இருக்காங்க. எஸ், மேபி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் சுரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். தேகம் என்பது என்ன என்று முன் அத்தியாயத்திலேயே பார்த்தோம். ஜீவசக்தியான வாயுதான் அது உண்மையில சரீரம் என்றும் தேகம் என்றும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்துல சூழ தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம் என்று சொல்லி வருகிறார்களே, இதனுடைய உண்மை தன்மை என்ன? பொதுவாக மாயையில் இருக்கும், அஞ்ஞானத்தில் இருக்கும் இந்த மக்கள் பொறுத்தவரை ஸ்தூல தேகம் என்பது கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடலையும், சூக்ஷ்மம் என்பது மனதையும், காரணம் என்று
சொல்லுவது அவ்வித்தையாகி ஒன்றுமறியாதைய அந்த நிலையில் சுழுத்தி, இந்த நிலையைத்தான் காரணம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மையைத்தான் ஞானபிதா மேலும் நமக்கு அது தெளிவுபடுத்துகிறார். ஸ்தூலம் என்பது நம்முடைய ஜீவன் என்றும், சூட்சுமம் என்பது மனம் என்றும், காரணம் என்பது நான் எனும் அகங்காரமாகிய அதை குறிக்கக்கூடியது தான். உண்மையில் ஸ்தூலத்திலிருந்துதான் இந்த சூக்ஷ்மம் உருவானது. சூக்ஷ்மத்திலிருந்து தான் இந்த காரணமாகிய நான் எனும் அந்த அகங்காரம் என்று உருவாகி, ஆனால் நாம் உண்மைத்தன்மைக்கு அதை புறம்பாக அதை புரிந்து கொண்டிருப்பதால் நாம் இறப்பை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த உடலை காப்பாற்றுவது எப்படி, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு, இந்த உலகத்தினுடைய போகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு, ஜீவனை அழித்து 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 அதோகதியாகி மரணத்துக்கு இந்த ஜீவனை அழைத்து செல்கின்றோம். அடிப்படையில ஸ்தூலம் உள்ளவரை சூக்ஷ்மம் உள்ளதென்றும் அப்படின்னு உலகத்துல சொல்லி வருகிறார்களே, வேத சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிறது. அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செத்த பிணத்திற்கு உடல் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடல் தான் இருக்கிறது. அதில் ஜீவன் இல்லை, அதில் மனம் இல்லை. அப்ப அந்த ஜீவன் என்ற ஒரு ஸ்தூலம் ஒன்று இருக்கும் வரைத்தான் சூக்ஷ்மமான அந்த மனம் என்பது இருக்கிறது. அப்ப ஜீவனோடு சேர்ந்து மனமும் அந்த உடலை விட்டு பிரிந்து விடுகிறது. அப்ப அது காரண தேகம் நான் எனும் இந்த அகங்காரமாகிய இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடலினால் தான் அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து அது உண்டாக்கி பல்வேறு பரிணாமங்களால் அது வளர்ந்து ஜீவனாகி அது மனமாகி அகங்காரமாகி கட்சியில செத்து போகின்றோம். இது முழுக்க முழுக்க இது அதோகதியாகக்கூடிய இது நிலை. இதைத்தான் ஞானபிதா மேல்கதியாக்க வேண்டும். காரண தேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்தூலத்தையும் சூக்ஷ்மத்தையும் நம்மால் காப்பாற்ற முடியவில்லை. அதோகதியாகி கொண்டு தான் இருக்கின்றோம். அப்ப இந்த காரண தேகம் என்று சொல்லக்கூடிய இந்த நான் எனும் அகங்காரம் தான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாயையில் அகப்பட வைத்து அது மீள முடியாமல் மாட்டிக்கொள்கின்றோம். அடிப்படையில காரணம் என்னவென்றால், ஜீவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த மனமும் இந்த நான் எனும் அகங்காரமாகிய இந்த உடலும் இருக்க வேண்டும். அதாவது ஸ்தூல தேகத்தினுடைய ஒரு அதிலிருந்துதான் சூக்ஷ்மம் உருவாச்சு. அதிலிருந்தால் காரணமாகிய அகங்காரம் உருவாச்சு, மனம் உண்டாச்சு, அகங்காரம் உருவாச்சு, ஜீவனிலிருந்து தான் உண்டாச்சு. ஆனால் அது ஜீவனுடைய கட்டுப்பாட்டில் இந்த மனம் இல்லை. இந்த மனதினுடைய கட்டுப்பாட்டிலும் இந்த அகங்காரம் என்பது இல்லை. அப்ப முழுக்க முழுக்க இது அவ்வித்தை தான். அது வித்தைக்கு எதிரான விஷயமாகவே இருக்கிறது. அக்ஷரம் என்ற அந்த ஒன்றிலிருந்து ஒரு உருவான ஒரு நிலை, அது ஒவ்வொரு மனிதன் என்று அபிமானிக்கப்பட்ட ஒவ்வொரு தனி மனிதன் என்று அபிமானிக்கப்பட்டவருக்கும் ஒவ்வொரு வித அகங்காரத்தினுடைய அந்த தன்மையால பல்வேறு பின்னங்களாக பின்னப்பட்டு அந்த உண்மை தத்துவத்தை முழுமையாக நாம் அறியாமல் அந்த பின்னப்பட்ட பகுதியை மட்டுமே நாம் அறிந்து கொண்டு இருப்பதால் தான் மரணத்துக்கு நாம் ஆளாகி கொண்டிருக்கின்றோம். அந்த முழுமையை நாம் உணர வேண்டும் என்றால் அகங்காரத்தினுடைய அடிப்படை இயல்பு ஜீவசக்தியான அந்த வாயுவை அதோகதியாக்குவது தான். ஸ்தூலம் என்று சொல்லக்கூடிய அதை
நித்யா நித்திய வஸ்து விவேகம் என்று அறியாமல் இருக்கின்ற அந்த தன்மை தான் அந்த அகங்காரத்தினுடைய இயல்பாகவே இருக்கிறது. அப்ப அகங்காரத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த மனமும் இந்த உடலும் இருக்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதுதான் மாயையில் ஒரு கீழான கதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அடிப்படையில இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடலை ஸ்தூலம் என்று சொல்வதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்தூலமாகிய இந்த இதை அறியாமல் இருக்கிறதுக்கு, இந்த ஜடம் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த ஜடத்துக்கு ஸ்தூலம் என்று சொல்ல காரணம் ஸ்தூலமாகிய ஜீவனை அறியாமல் இருக்கிறதாகும். அப்ப இந்த ஸ்தூல தேகத்துக்கு அந்த ஜீவனை அறிய முடியல. காரணம் அந்த ஜீவனை விரயமாக்குறது தவிர வேற எதுவும் அதுக்கு தெரியல. அது விரயமாக்கினால்தான் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடல் என்பது நிக்க முடியும். ஆனா மொத்தமா விரயமாயிடுச்சுன்னா இந்த உடலை கடைசியில் முழுவதுமாக அழிந்து போய் விடுகிறது. அப்ப அடிப்படையில இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த ஜடத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது ஜீவனால் தான் அது காப்பாற்ற முடியும். ஆனால் அந்த ஜீவனை இந்த ஜடத்துக்குள் தக்க வைக்க தெரியாமல் உலகத்தினுடைய அந்த பந்தத்தின் காரணமாக வெளியில எதுவோ ஒண்ணு கிடைச்சாதான் இந்த ஜடம் நிம்மதியா சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும் என்று அனித்தியமான வஸ்துக்கள்ல அது பேராசைப்படுவதால் தான் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை அதுக்குள்ள அதை காப்பாற்ற முடியல, அதோகதி ஆகிறது, செத்து போகின்ற நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். அந்த ஜீவனுடைய கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காவே மனமும் அந்த ஜீவன் உற்பத்தியான இடத்துல ஒடுங்கும், அகங்காரமும் அது உற்பத்தியான அந்த மனதில் ஒடுங்கும். இப்ப அது ஒடுங்காத இருக்கிறதுக்கு மனமும் இந்த அகங்காரமும் ஏன் அது ஒடுங்காத இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தினுடைய பற்றுக்கள் இருந்து பந்தத்திலிருந்து நாம் விடுதலை பெறவில்லை. ஆனால் விடுதலை பெறுவதற்கான முயற்சி மட்டும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதுக்கான சரியான வழிமுறையில நாம் முயற்சி செய்யவில்லை. அதுக்குன்னு ஒரு மெத்தடுன்னு ஒண்ணு இருக்கல, அந்த மெத்தடு படி போனாதானே அது முறையானது இல்ல. அந்த மெத்தடுக்கு நேர் ஆப்போசிட்டா பண்ணிட்டு எனக்கு இன்னும் மனம் அடங்கல, இன்னும் எனக்கு ஜீவன் அடங்கல, இன்னும் ஜீவன் எனக்கு உடல் அகங்காரம் அடங்கல. அப்ப அதுக்கான முறையை வளர்த்து கொள்ளக்கூடிய தகுதியும் திறமையும் முதல்ல அது வளர்த்து கொள்ள வேண்டும். கூட அந்த பயிற்சி அது மூன்றும் அது ஒருங்கிணைத்து சேரும் போது மட்டும்தான் அந்த ஜீவனுடைய கட்டுப்பாட்டில தான் அந்த மனமும் அகங்காரமும் இருக்கும். ஆனால் அடிப்படையில நம்ம ஒரு தவறான பாதையில தான் போய் கொண்டிருக்கின்றோம். அதுக்குதான் இந்த ஞானபிதா அதை எப்படி நமக்குள்ள அது சரி செய்வது என்பதுதான் வேறொரு உதாரணத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒரு துணி, அந்த துணி மேல ஒரு பசை, அந்த துணியே தெரியாத அளவுக்கு அது மேல ஒரு பசை, அதை ஃபுல்லா தேய்ச்சி அதை அந்த பசை நல்லா காஞ்ச ஒண்ணும் அந்த பசை மேல பல்வேறு வகையான சித்திரங்கள் வரையறும். பூமி, ஆகாசம், மனிதர்கள், பட்சிகள், மிருகங்கள், ஊர்வன, இந்த மாதிரி எத்தனையோ உயிரினங்களையோ ஒரு ஜட பொருட்களையோ மற்ற எதெல்லாத்தையும் வரைஞ்சிட்டு இருக்கோம். அப்ப உண்மையிலே அததான் சொல்றார். அந்த இடத்துல அந்த வஸ்திரம் என்று சொல்லக்கூடியது முதல்ல அது ஜீவன். அது மேல தடவப்பட்ட அந்த பசையானது அகங்காரம். அந்த ஜீவனுக்கு அகங்காரம் என்ற ஒரு பசையை நம்ம தடை விட்டுறோம். அதுக்கு மேல ஒரு சித்திரத்தை வரைந்து கொள்கிறோம், பல்வேறு வகையான சித்திரத்தை. அதுல ஏதோ ஒரு குரங்கு பொம்மைன்னா கூட சரி, அது மனிதர் பொம்மைகளா இருந்தாலும் ஒரு உருவம் வரைஞ்சிருப்போம். ஆனா அதுக்கு ட்ரெஸ் போடுறோம். அது உண்மையான ட்ரெஸ் போட முடியுமா? அதுக்கு துணியில முடியாது.
அதுக்கு பதில் அதுக்கு மேல ஒரு வண்ணங்களை வரைஞ்சு அதுக்கு ட்ரெஸ் ஆக அது மாட்டி வர்றோம். உண்மையில நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம் மாயையில இருக்கிறதால அந்த குறிப்பிட்ட ஒரு குரங்கு கூட ஒரு ட்ரெஸ் போட்டு வச்சுக்குன்னு வச்சுங்கிறது. அப்ப குரங்கு என்ன ட்ரெஸ் கலர்னா இந்த கலருன்னு நம்ம சொல்லுவோம். அது உண்மையில அதனுடைய ட்ரெஸ்ஸா அது கிடையாதுல்ல, வெறும் பெயிண்ட் தான் அது. அதனால அந்த பசை அது மேல வரையப்பட்ட வர்ணம் தான் அது. உண்மையில அது ட்ரெஸ்ஸா அது கிடையாது. அப்ப உண்மையான ட்ரெஸ் எங்க இருக்குது அதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சித்திரத்துக்கு பின்னாடி நான் எனும் சித்திரம் தான் அந்த மனம் என்பது. பல்வேறு வகையான வண்ணங்களான ட்ரெஸ், பல்வேறு வகையான அந்த உயிரினங்கள், அது மனதினுடைய அந்த பளிங்கு வண்ணமாக பல்வேறு வண்ணங்களாக ஜொலிக்கிறது அது வரையப்பட்ட சித்திரங்கள். ஆனால் உண்மையான ட்ரெஸ் எங்க இருக்கு? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பசை, அந்த பசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய அந்த துணி. பசை என்பது அகங்காரம், அதுக்கு பின்னாடி மறைந்திருக்கக்கூடிய அந்த துணி. அப்ப உண்மையான ட்ரெஸ் நம்மளால பார்க்க முடியுதா? பார்க்க முடியறது கிடையாது. அந்த வண்ணங்களால் தீட்டப்பட்ட ட்ரெஸ் தானே அந்த மிருகங்களுக்கோ பட்சிகளுக்கோ அங்கு மனிதர்களாக வரையப்பட்டிருக்கோ போடப்பட்ட வர்ணங்களை தானே நம்ம ட்ரெஸ்ன்னு சொல்றோம். அது இந்த இடத்துல அப்ப உண்மையான வஸ்திரம் என்பது அறிய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அந்த துணி மேல பூசப்பட்டிருக்கின்ற அந்த அகங்காரம் ஆகிய அந்த பசையை முழுவதுமாக எடுத்து விட்டால், கூடவே சேர்ந்து பல்வேறு வண்ணங்களால் தீட்டப்பட்ட பல்வேறு பக்க அந்த உருவங்கள் ட்ரெஸ்கள் எல்லாமே அந்த பசை எடுத்துட்டாலே, அந்த துணி மேல் பூசப்பட்ட பசை எடுத்தாலே கூட சேர்ந்து எல்லாமே சேர்ந்து போயிடும். மற்றது எல்லாமே அது அப்போ பாத்தீங்கன்னா தனியா ஒவ்வொரு வர்ணமாக நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பல்வேறு உயிரினங்கள் சித்திரங்களாக வரைஞ்சிருந்தமே ஒண்ணா நீக்கணும்னு அவசியம் கிடையாது. அடிப்படையில அந்த துணி மேல ஒட்டி இருக்கிற அந்த பசையை நீக்கிட்டாலே அந்த பசை மேல் பூசப்பட்ட அனைத்து பொம்மை உருவங்களும் மொத்தமே சேர்ந்து அழிஞ்சு போயிடும். அப்ப அடிப்படையில நான் எனும் இந்த அகங்காரம் இதை ஒண்ணு எடுத்தாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்கா மனமானது அதனுடைய உள்முக பயணத்துல போயிடும். உங்களுக்கு அந்த அகங்காரம் இருக்கும் வரைத்தான் அந்த மனமானது வெளிமுகமாகவே அது பந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அகங்காரம் ஒன்று இல்லைன்னா அது உள்முகமாகவே அது ஜீவனை நோக்கி அது பயணம் செய்யும். அந்த மனம் அகங்காரத்தோடு இருக்கும் போது அகங்காரத்தோடு அது பயணம் செய்யும். அதாவது அந்த மனமானது உள்ள இருந்ததுன்னா அது உள்முகமாகவே அது பயணம் செய்யும். அது வெளியில சுவாசம் உள்ள வெளியில என்ற முறையில பாத்தீங்கன்னா உள்ள வெளியில என்ற மாதிரி பயணம் செய்து 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 வெளியில எந்த அளவுக்கு போச்சோ அந்த அளவுக்கு அது ஜீவன் நஷ்டம் ஏற்படுகிறது. கடைசியில உள்ளுக்குள்ள அந்த ஜீவனே இல்லாமல் கடைசியில செத்து போய்கின்றோம். அப்ப அது அந்த மனமானது அகங்காரத்தோடு அது தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் அது வெளி சுவாசமாக அது மாறுகிறது. அப்ப வெளி சுவாசமாக எப்ப மாறிச்சோ அது ஜீவனுடைய சக்தியை விரயம் செய்து அதோகதியாக்கி செத்து போகின்ற அந்த மனமே இல்லாமல் போய் கட்சியில ஜீவனே இல்லாமல் போய் இந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. இப்ப எப்படி அந்த துணி மேல் பூசப்பட்ட அந்த பசை எடுத்துட்டாலே அந்த மனமாகிய பல்வேறு வகையான சித்திரங்களும் கூட சேர்ந்து அடிந்து விடுகிறதோ அதே மாதிரிதான் நமக்குள்ள நான் எனும் அந்த அகங்காரத்தை எடுத்து விட்டாலே போதும். அந்த இடத்துல அந்த மனமானது அந்த இடத்துல கூட சேர்ந்து காணாத போயிடும். அடங்கிய மனமாக அது மாறிவிடும். அது ஜீவனோடு அது தொடர்பு கொள்ள இயல்பாகவே அது மாறிவிடும். அப்ப அததான் செய்யணும்ன்றாரு. அதுக்குதான் சித்த வித்தை நமக்கு அது காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனம் போன போக்கில் நாம் வாழ்ந்தோல் என்றால் நிச்சயமாக அதோகதியாகி செத்துத்தான் நாம் போகும். அது ஜீவனுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும் போது மட்டும்தான் அந்த மனமானது நமக்கு உபயோகமாக இருக்கும். இந்த அகங்காரமும் நமக்கு அது உபயோகமாகத்தான் இருக்கும். ஏதோ ஒரு கருவி
நம்ம அந்த கருவியை வச்சு ஏதோ ஒரு செயல் செய்யணும் அந்த உலகத்துல. அந்த கருவி அது இஷ்டத்துக்கு இயங்கிக் கொண்டே இருந்தால் அது எப்படி நம்மளால நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னா அந்த கருவியால நம்மளால ஒரு பயன் இருக்கா? நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம், அது மாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு கீரு, கிளச்சு, ஆக்சிலேட்டர் எதுவுமே அது கண்ட்ரோல்ல இல்ல, நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, தாறுமாறா இயங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த கார்ல நம்ம சேஃபாக பயணம் செய்ய முடியுமா? முடியாது. அப்ப உலகத்துல நமக்கு பிரச்சனைகள் என்று வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஏன் அதிலிருந்து வித்தியாத்தியாகி கூட நம்மளால மீள முடியாமல் இருக்கின்றோம்? அப்ப அந்த பிரச்சனைகளை உருவாக்கியது யார் அப்படின்னு பார்க்க சொல்ல பாத்தீங்கன்னா, அது நமக்குள் இருந்து வெளிப்பட்ட அந்த சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த மனம் எல்லாமே ஒரு முறையே இல்லாமல் தான் அது வெளி வந்திருக்கிறது. அதற்கான அது முறையோடு அது வெளிப்படுத்துச்சுன்னா நம்ம நினைச்ச மாதிரி அந்த வெளி சூழ்நிலை என்பது இயல்பாவே அது அமைஞ்சு இருக்கும். அது அப்ப அதை முறைப்படுத்த தெரியவில்லை. அதுக்குன்னு முறையான பயிற்சியை நம்ம கற்கவில்லை. அதுக்கான பயிற்சி செயல்முறை நம்ம படுத்தவில்லை. அப்ப அடிப்படையில ஜீவனிலிருந்து தானே அந்த மனம் உருவாச்சு. அதன் மூலமாக அந்த சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாமே அதன் மூலமாகத்தானே உருவாச்சது. அதுக்கான முறையை நம்ம ப்ராப்பரா செயல்படுத்த நமக்கு தெரியவில்லை. அப்ப அதால பாத்தீங்கன்னா வெளி சூழ்நிலை நமக்கு ஏற்ற மாதிரி அது அமையல. காரணம் அதுதான். அப்போ நம்ம வித்தை நமக்குள் சரிவர நடக்க வேண்டும் என்றால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தொழிலை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கிற இடத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம குடும்ப சூழ்நிலையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் என் தொழிலுக்கு ஏத்த மாதிரி நான் தியானத்தை மாத்திப்பேன், எப்போ வேணாலும் நான் செய்வேன். என்னுடைய வீட்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தியானத்தை எப்போ வேணாலும் நான் மாத்தி மாத்தி அமைச்சு வச்சுப்பேன். இப்ப அதுக்கேத்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி முறை அந்த மாதிரி இருந்ததுன்னா நேர் ஆப்போசிட் தான். எவ்வளவு காலம் நம்ம பயிற்சி பண்ணாலும் வித்தையில் என்பது முன்னேற்றம் என்பது கிடையாது. ஏன்னா வித்தைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, மற்ற உபஜீவனத்துக்காக செகண்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கே உபஜீவனம், ஜீவனம் என்பது ஜீவ உள்ளுக்குள்ளேயே நிலைநிறுத்தி தன்னில் தானாய் தன்மயமாகி என்னைக்குமே ஜீவித்திருக்கக்கூடியது ஜீவனம். ஆனால் உபஜீவனம் இது சைடு, அவ்வளவுதான். உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பு சைடு, ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்பு, அவ்வளவுதான் அது. ஆனா உபஜீவனமே நம்ம மெயின் ஜீவனத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுதுன்னா அப்ப நம்மளுடைய அந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் நம்மளால அது முறையாக கையாள தெரியவில்லை. அப்ப அதை முதல்ல வெளியில மாற்றினா எந்த ஒரு பயனும் தரையாது. நமக்குள்ளதான் அது மாற்றணும். அதை முறைப்படுத்த வேண்டும். யாரோ ஒருவர் ஒரு குதிரையில பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பயணம் செய்த வேற ஒரு நண்பர் அவர் குதிரையில வர்றத பார்த்துட்டு அவரை நிறுத்திட்டு, நீங்க எங்க குதிரையில போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அவர் நண்பர் கேட்ட ஒன்னும் குதிரை மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு, எங்க போறேன்னு எனக்கு தெரியல, குதிரை எங்க போகுதோ நான் அங்க போவேன்னாரு. அப்ப அவரு நினைச்ச மாதிரி தானே அந்த குதிரை அந்த இடத்துக்கு அந்த குதிரைய முறையாக குதிரை மேல அமர்ந்திருக்காரு. அந்த குதிரைய கரெக்டா அவரு சொன்ன இடத்துக்கு அவர் போக செய்யறதுக்கான அந்த திறமையை வளர்த்துனா தானே போய் சேர முடியும். குதிரை போற இடத்துக்கெல்லாம் சம்பந்தப்பட்டவர் போயிட்டே இருந்தா என்ன ஆகுறது? அது அதே மாதிரிதான் உங்கள் மனம் நீங்க நினைச்ச மாதிரி உங்க கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா, அதே மாதிரி உங்கள் அகங்காரம் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய கட்டுப்பாட்டுல, உங்களோட ஜீவனுடைய கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா உங்க புற உலக வாழ்க்கையும் நீங்க நினைச்ச மாதிரி மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அதே சமயம் அக உலக வாழ்க்கையும் சரியாக சீரமைத்துக் கொள்ளலாம்.
அப்ப உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பையும் நம்ம சரியாக நிறைவேற்றி கொள்ளலாம். கூடவே இந்த ஜீவனை காப்பாற்றக்கூடிய இந்த வித்தையிலையும் நாம் கை தேர்ந்தவராக ஆக முடியும். அது அப்ப அடிப்படை இது நாள் வரை நமக்கு அந்த எப்படி முறையாக வெளிப்படுத்துதல், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த அறியாமை, இந்த அறியாமையிலிருந்து தான் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஞானபிதா நமக்குள் இந்த வித்தையை காட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வித்தையை இது சரியாக அதை புரிந்து சித்த வேதனுடைய இந்த புரிதலும் கிரமங்களுக்கு உட்பட்ட அந்த வாழ்க்கையும் கூடவே தொடர்ந்து நம்மளுடைய பயிற்சியும் நமக்குள் இந்த வித்தையில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு காலத்திலும் அந்த காலத்துக்கேற்க நமக்குள் ஏற்படும் அந்த மாற்றங்களை அதை சரிவர புரிந்து கொள்வதற்குத்தான் என்னென்ன மாற்றங்கள் நமக்குள்ள அது நடைபெறுகிறது, அதை எப்படி நமக்குள் அந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதை எப்படி நம்ம முறைப்படுத்துவது எல்லாம் சித்த வேதத்துல தெளிவுபடுத்தி விட்டார் ஞானபிதா. அப்ப இந்த புத்தகத்தினுடைய புரிதல் நமக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது. அந்த புரிதலோடு நாம் செயல்படும் போது மட்டும்தான் அந்த ஜீவன் அந்த அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து ஆகாசமாகி, ஜீவனாகி, அக்னியாகி, மனமாகி, அகங்காரமாகுது. அந்த அக்னி தானே நமக்கு அந்த சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரகாசம் தான சித்தம் என்பது, அக்னியினுடைய பிரகாசம் தான சித்தம் நமக்கு. அது புத்தி நல்லது கெட்டது என்று பார்க்கக்கூடியது மனதுக்குத்தான் அது இயல்பு இருக்கிறது உங்களுக்கு. அப்ப அகங்காரம் அது கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே இந்த வெளியில இருந்ததுன்னா எல்லாமே நான் எனும் அகங்காரத்தினுடைய அது இயல்பாகத்தான் அது இருக்கிறது. அப்ப எது அதை அது முறையாக அது நமக்குள் அதை புரிந்து அறிந்து சித்த வேதத்தினுடைய துணையோடு நாம் இந்த ஜப வாழ்க்கையில இதுக்கோசமே நம்ம உபஜீவனத்தை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பக்குவமும் நமக்கு வரும்போது மட்டும்தான் உபஜீவனம்தான் எனக்கு மெயின், சித்த வித்தை இது இரண்டாவது பட்சம். உபஜீவனத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு வித்தை செய்வதற்கு இரண்டாவது ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களால வாழ்நாள் முழுவதும் இப்ப சொன்ன மாதிரி குதிரை எங்க போகுதோ அது மேல நீங்க அமர்ந்து இருக்கிறீங்கன்னா அங்கதான் போவீங்க தவிர நீங்க நினைச்ச இடத்துக்கு போய் சேர மாட்டீர்கள். இதே ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கு வித்தைக்கு முதல் ப்ரையாரிட்டி இத கொடுத்து உபஜீவனத்துக்காக அது செகண்ட் இதுல நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி கரெக்டான அந்த இலக்கை எளிமையாக அடைவீர்கள். அதே சமயம் உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்பையும் நீங்க சரிவர நிறைவேற்றுவீர்கள். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இப்பத்திக்கு அது குழந்தைய வளர்க்கணும், அது டிஸ்டர்பா இருக்கு, அது கரெக்டா காலேஜ் சேர்த்துட்டா அடிப்படை ஃப்ரீ கேஜி சேர்த்துட்டா நான் ஃப்ரீ ஆயிடுவேன், வித்தை பண்ணுவேன்றோம். அதுக்கப்புறம் அது 10th படிச்சு முடிச்சுட்டா நான் ஃப்ரீ ஆயிடுவேன், அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டா சரியாயிடுவேன், நான் வித்தைக்கு வந்துடுவேன், எனக்கு பொறுப்பெல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வேலை கிடைச்சிச்சுன்னா சரியா வந்துடும், பொறுப்பு சரி, நான் நிம்மதி ஆயிடுவேன், வித்தையை சரியா பண்ணுவேன், அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சா அப்புறம் எனக்கு பொறுப்பு தீர்ந்துடும். அந்த மாதிரியே ஏதோ ஒரு விதத்துல உபஜீவனத்துக்காக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டே இருந்துட்டு வித்தையை சரிவர செய்யாமலேயே நாம் காலத்தை கடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அதனாலதான் நான் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் வித்தியார்த்தி, ஆனால் உடம்பினுடைய ஆரோக்கிய குறைவு இருக்கிறது, மனது டிஸ்பிரஷன் எவ்வளவு சித்த வித்தியார்த்திகளுக்கு இருக்கிறது. அடிப்படை காரணம் என்ன? அப்ப சரியாக அந்த சித்த வேதத்துடைய புரிதல் இல்லை. அப்ப ஜீவனை காப்பாற்றிக் கொள்வது தான் பெஸ்ட், அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இது நடந்தால்தான் அது சரியாக நடக்க முடியும். அதுக்கு தான் ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், இதை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும்.
ஸ்தூலமாகிய இதுதான் நமக்கு ஜீவன், இதுதான் சிவன், இதுதான். இதை எப்படி சதா சிவனாக அது மாற்றுவது? 3 தேகங்களையும் இது நான் கடந்து எப்படி நாம் வாழ வேண்டும்? நாம் வெளியில் வியாபிக்கும் போதுதான் இந்த 3 தேகங்கள். அப்ப இதில் இந்த ஸ்தூலமாக தேகத்தை நாம் காப்பாற்றி கொண்டேதான் இந்த 3 தேகங்களையும் கடந்து அக்ஷரம் என்ற நிலைக்கு நம்மளால போக முடியும். அப்ப அதுக்குதான் முக்கியத்துவம். அதிலிருந்துதான் உருவானது இந்த மனம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த மனதிலிருந்து தான் அகங்காரம் உண்டாச்சுன்றது நமக்குள்ள. இது வார்த்தையில கிடையாது. இது உங்களுக்குள்ள, இது அனுபவத்தில் உணர வேண்டும். அதுக்குத்தான் சித்த வித்தை. வெறும் வார்த்தையில புக்ல படிச்சுட்டோம், சித்த வேதத்துல சொல்லிக்கிறது அப்படின்றது சொல்றது பிரச்சனை இல்லை. அது யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் வர வைக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அப்ப அனுபவத்தில் வர வேண்டும் என்றால் அந்த சித்த வித்தையில முழு ஜாக்கிரதை உணர்வோடு ஸ்தூல தேகம் அந்த ஜீவன்ல ஒரு ஜாக்கிரதை, சூக்ஷ்ம தேகம் அந்த மனதில ஒரு ஜாக்கிரதை, காரண தேகம் இந்த ஜடம் இதுல ஒரு ஜாக்கிரதை. அப்ப அந்த 3 ஜாக்கிரதையும் நாம் உருவாக்கும் போதுதான் இந்த 3 தேகங்களையும் நாம் கடந்து அக்ஷரம் என்ற நிலையை நம்மளால எழுத முடியும். இந்த 3த்துலயுமே ஜாக்கிரதை. எதுல ஒண்ணு இல்லைன்னாலும் சரி மிஸ் ஆயிடுவோம். பிரம்மானந்தம் கிடைக்காது. அப்ப அந்த ஜாக்கிரதை நிலைமையை நமக்குள்ள அது வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் சரியான அந்த புரிதலும் வேண்டும். அந்த புரிதலோடு இருந்து, இது ஒரு புத்தக படிப்பு கிடையாது. இந்த சித்த வேதம் என்பது மத்தக படிப்புக்கு இது வழிகாட்டுகிறது. முறையான பாதை. அந்த வழிமுறையை நாம் ஃபாலோ பண்ணணும். கிரமங்களுடைய வாழ்க்கை அதுதான். அது மிஸ் ஆச்சுன்னா வித்தைக்கு எதிராக நாம பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கிரமங்கள் படி வாழவில்லை என்றால் நாம் வித்தைக்கு நேர் விரோதமாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு ஊரு வடக்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி நாம் செல்லாமல் தெற்கு நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். வித்தைக்கு நேர் எதிரான திசை. அதுக்கு கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை. அதுதான் வித்தையோடு ஜீவனை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அந்த மார்க்கம். உள்ளிருக்கும் மார்க்கத்தை சரி செய்ய வேண்டும். அப்பதான் நம்ம அது முறையாக சீக்கிரம் அடைய முடியும். அது இல்லைன்ற சமயத்துல கால தாமதம் தான் ஆகும். அப்ப அதுலயே என்ன ஆகுது? நம்ம நினைச்ச மாதிரி வெளி சூழ்நிலை நடக்கல. நம்மளுடைய உடம்பு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப தேவையில்லாத உடல் ரீதியான குழப்பங்களும் மன ரீதியான குழப்பங்களும் வித்தை நான் எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கூட ஒரு பயணம் இல்லாத கூடவே இதுவும் சேர்ந்து கலந்துதான் இருக்கும். அப்ப அடிப்படையில சுல தேகம், சூட்சும தேகம், காரண தேகம் இதுல பாத்தீங்கன்னா அடிப்படையில 3 தேகங்களிலும் நாம் சரிவர புரிந்து கொண்டு அந்த சுழுத்தி நிலையை 3 தேகங்களிலிருந்து நாம் வென்று காதல அடிப்படை ஜாக்கிரதை உணர்வை நம்ம கொண்டு அதையும் தாண்டித்தான் நாம் தானாய் தன்மயமாக தீர முடியும். அப்போது தான் எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கிறது என்ற அந்த நிலையில இந்த 3 தேகங்களும் நமக்குள்ள அது எங்கிருந்து அது உண்டாச்சோ அதே இடத்துல அதை போய் அசைய விடாமல் நிலைநிறுத்தும் போது தான் இது அனைத்தையும் நாம் கடந்து அந்த பிரம்மானந்தம் என்ற ஒரு நிலையை நாம் எய்த முடியும் என்றதைத்தான் ஞானபிதா இந்த அத்தியாயத்தில் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அதன்படி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஞானபிதாவை பிரார்த்திப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். தொடர்ந்து நாளைக்கு நாம் அடுத்த அத்தியாயத்தில் பயணிப்போம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரப்பி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம்.
நாம் இதுக்கு முன்னாடி சந்திக்கும் போது 10ஆம் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சிருந்தோம். ஒரே பொருளுக்கு பலவிதமான பெயர்கள் உண்டானது. அது அதனுடைய தன்மையும் குணமும் உண்டாகும் போது ஏற்பட்ட வித்தியாசத்தை அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி கொடுத்துறதுக்கு தான் சாமி வந்து சொல்லியிருந்தார். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா அத்தியாயம் 11. இதுக்கு முன்னாடி 4ஆம் அத்தியாயத்திலே சாமி சொல்லியிருப்பாரு, இந்த ஜடம் அப்படிங்கிறது தேகம் கிடையாது. இந்த ஜடத்துக்குள்ளார உள்ளாரையும் வெளியிலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு தான் தேகம் அப்படின்னு சொல்லி சாமி வந்து நமக்கு புரிய வச்சிருந்தார். ஆனா உலகத்துல கவனிச்சு பார்த்தா மொத்தம் 3 வகையான தேகங்கள் இருக்கிறதா சொல்ல வர்றாங்க. ஸ்தூலம், சூட்சுமம், காரணம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன? தேகம் அப்படின்னாலே அது வாயு தான் அப்படின்னு சொன்னா, ஆனா 3 வகையான தேகங்கள்னு இருக்குதே, அதை பத்தின விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சீடன் வந்து கேட்குறாரு. அப்போ உலகத்துல இதே 3 தேகங்களுக்கு என்ன அர்த்தம் சொல்லி வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்தா, ஸ்தூலம் அப்படிங்கிறது இந்த உடம்பு அப்படின்னு சொல்லி நம்பி இருக்காங்க. காரணம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. சூட்சுமம் அப்படின்னு சொன்னா அது மனசு அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி இருக்கிறாங்க. ஸோ சாமி வந்து சொல்றாரு, இந்த மாதிரியான புரிதல்ங்கிறது தப்பு தான். அது ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி 3 வகையான தேகங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறார். உண்மையிலே இந்த 3 தேகங்கள் கிடையாது. இருக்கிறது ஒரே தேகம் தான், அது ஜீவசக்தியான வாயு தான். அதை தவிர்த்து வேற தேகங்கள் கிடையாது. ஆனா உலகம் வந்து இந்த 3 வகையான நிலைமைகளாக அவங்க கவனிச்சுட்டு வர்றாங்க. ஆனா உண்மையிலே 3ம் கிடையாது. ஆனா எங்க அப்ப இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, கனவு நிலைகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியில இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வெளியில இருக்கிறதெல்லாம் உண்மை அல்லாத விஷயங்கள் தான். உண்மையா இருக்கிற மாதிரி தோணக்கூடிய கற்பனைகள் தான். அந்த கற்பனைகளுக்குள்ளார இதெல்லாம் இருக்குது. அந்த கற்பனையா இருக்கக்கூடிய இந்த கனவா இருக்கக்கூடிய உலகம்ங்கிற அவஸ்தை நமக்கு ஏற்படும் போதுதான் அதுல 3 வகையான நிலைமைகள்ல இந்த ஜீவசக்தியான வாயுவை நாம அனுபவிக்கிறோம். அது ஸ்தூலமாகவும் சூட்சுமமாகவும் காரணமாகவும் அது நம்ம அனுபவத்துக்கு வருது. அதுல ஸ்தூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜீவனம், சூட்சுமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜீவனிலிருந்து சலனப்பட்டு வந்த மனமாகவும், அப்புறம் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மனமானது வெளியில வியாபிக்கும் போது உண்டாகக்கூடிய மாயையா இருக்கக்கூடிய அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தமே. அப்ப இந்த உடம்பு அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்தூலம்னு வந்து அதை சொல்றதுங்கிறது தப்பு தான். ஏன் அப்படின்னா, இந்த சூட்சுமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மனம் அப்படின்னு ஏற்கனவே உலகம் அதை நம்பி இருக்குது. அது சரிதான். அது ஆனா இந்த ஜடத்தை வந்து ஸ்தூலம்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப தப்பு. ஏன்னா ஸ்தூலம் அப்படிங்கிறது இந்த சூட்சுமத்தை விட கொஞ்சம் பெருசா இருக்குது. சூட்சுமம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு சிறுசு அப்படின்னு தான் பேரு. ரொம்ப சிறியதா இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா அது மனசு தான். அந்த சின்ன மனசுல இருந்து தான் இவ்வளோ பெரிய உலகமானது விஸ்தாரமாகுது. இதை பத்தி சாமி ஏற்கனவே ஒரு ஆலமரத்தினுடைய விதையிலிருந்து எப்படி விருச்சம் வருதுங்கிறத பத்தின ஒரு விளக்கங்களை லேசா சொல்லியிருப்பாரு. இனி வரப்போற அத்தியாயங்கள்ல இன்னும் அதை விவரிச்சு சொல்லுவார். இந்த மனதிலிருந்து உலகம் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் பின்னாடி வரும். அப்ப இந்த மனசுல இருந்து தான் இந்த உலகமானது வெளியில வியாபிக்கவும் திரும்பவும் அதே மனசுக்குள்ளார இந்த உலகமானது ஐக்கியப்படவும் செஞ்சுட்டு தான் இருக்குது. அந்த உலகம்ங்கிற அவஸ்தை இருக்கும்போது தான் நாம இந்த ஜடமா இருக்கக்கூடிய உடம்பையே நாம கவனிக்க முடியுது. இந்த உலகம் நமக்குள்ளார போயிடுச்சுன்னு சொன்னா ஜடத்தை அனுபவிக்க முடியறது இல்லை. தூங்கும் போது நாம எதையுமே அறிய முடியாம அந்த ஒரு அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் தூங்குறோம். வெளி அறிவு அப்படிங்கிறது உண்டாகாமல் தான் இருக்குது. உலக அறிவுங்கிறது இல்லாமல் தான் இருக்குது. அதுல உடம்பை பத்தியும் உணராம தான் தூங்கிட்டு இருக்கிறோம். அப்ப எப்போ உலகத்தினுடைய அவஸ்தை நமக்கு உண்டாகுதோ அப்பதான் உடம்புனுடைய அவஸ்தையும் உண்டாகும். ஏன் அப்படின்னா மனமானது வெளியில வியாபித்தால்தான் இந்த 2 அவஸ்தைகளுமே உண்டாகிறதுக்கு வாய்ப்புங்கிறது இருக்கும். அப்போ நான்கிற அந்த நிலைமையாகட்டும், இந்த உலகம்ங்கிற அவஸ்தையாகட்டும், இது வந்து மனம் உள்ளுக்குள்ளார போய் அடங்கிடுச்சுன்னு சொன்னா உண்டாகிறது கிடையாது. அப்போ இந்த உடம்பு அப்படிங்கிற அவஸ்தையும் அதே மாதிரிதான். இப்போ இந்த ஸ்தூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த நிலைமையை கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸ்தூலம் உள்ள காலம் வரையில் சூட்சுமம் உண்டென்று, ஸ்தூலம் இல்லாமல் ஆகும்போது சூட்சுமம் நசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படிங்கிறத வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதே. ஸோ அதனுடைய நிலைமையை நம்ம கவனித்து பார்க்கும்போது, இந்த ஸ்தூலம் இருக்கிற வரைக்கும் சூட்சுமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், ஒரு செத்துப்போன பிணத்துக்கு இந்த ஜடமாக இருக்கக்கூடிய, நாம ஸ்தூலம்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜடம் அங்கே இருக்கவே செய்யுது. அது பிணம் அப்படிங்கிற பேரில் இருக்கவே செய்யுது. அப்போ நம்ம சூட்சுமத்தை நம்ம பார்க்கத்தானே செய்யணும், அந்த சூட்சுமமாக இருக்கக்கூடிய மனம் இருக்கத்தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறார். எப்போ இந்த ஸ்தூலம் காணாமல் போயிடுச்சோ, அதுக்கப்புறமா அந்த சூட்சும மனது இல்லாமல் ஆயிரும். அங்கே ஏன் அந்த செத்துப்போன பிணத்துக்கு மனமானது அங்கே இல்லை அப்படின்னு சொன்னா, அங்கே ஸ்தூலமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையானது அங்கே இல்லை, அது காணாம போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஸ்தூலத்திலிருந்து தான் சூட்சுமமானது உண்டாக்கப்படுறது. அது மாத்திரம் இல்லாம இந்த உடம்புல இருந்து தான் இந்த மனசு வந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த உடம்ப நம்ம ஸ்தூலமா நினைக்கிறதா இருந்தால் உடம்புல இருந்து மனம் உண்டாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. மனதிலிருந்து தான் உடம்பு உண்டாயிருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம வெளியில பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே மனதினுடைய விசாரங்கள் தான், கற்பனைகள் தான். மனம் இல்லை அப்படின்னு சொன்னா யாதொன்றுமே இல்லை, உடம்பும் கிடையாது, நாம உயிரோட தான் இருக்கிறோங்கிற அந்த எண்ணமும் கிடையாது, எதுவுமே இல்லாம போயிடும். அதனால தான் செத்துப்போன பிணத்துக்கு எதுவுமே இல்லாமல் போறதுக்கு காரணம். அதனால எதையுமே அனுபவிக்க முடியாமல் போறதுக்கு காரணம் அதுக்கு மனம் அப்படிங்கிறது இல்லாமல் ஆகிறதுனால தான். அப்போ ஸ்தூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம எண்ணக்கூடிய அந்த ஜடமானது அங்க செத்துப்போன பிணத்துக்கு நசியலை, ஆனா மனமும் அங்க இல்லாமல் போயிருக்குது. அப்போ வேற ஒண்ணு நசிஞ்சிருக்குது, அதனால தான் மனமும் இல்லாமல் போயிருக்கு. அப்போ எது நசிஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். செத்த போது அங்க என்ன இல்லாமல் போச்சுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜீவன் தான். அந்த ஜீவன் தான் இங்க ஸ்தூல தேகம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த ஜீவனா இருக்கக்கூடிய ஸ்தூலத்துல இருந்து தான் சூட்சமமா இருக்கக்கூடிய மனமானது உண்டாயிருக்குது. அதனால இந்த ஸ்தூலம் இருக்கிற வரைக்கும் சூட்சமங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்போ இந்த புரிதல்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஜீவன் அப்படிங்கிறது தான் உண்மையான ஸ்தூல தேகம்ங்கிறது. சூட்சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜீவனிலிருந்து உண்டாயிருக்கக்கூடிய மனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். அப்போ பாக்கி இருக்கக்கூடிய காரணம்ங்கிறது என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அது அகங்காரம் தான். அது அந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் நாம தன்னைத்தானே அறிய முடியாது, நாம யாருங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு தான் நாமன்னு நாம நம்பி இருப்போம். இந்த உலகத்துல காணக்கூடிய அவஸ்தைகள் தான் உண்மை அப்படின்னு நாம நம்பி இருப்போம். நாம வேற, ஈஸ்வரன் வேற அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி இருப்போம். இதெல்லாமே பொய்யான நம்பிக்கைகள், இதெல்லாமே மூட நம்பிக்கைகள், இதெல்லாமே உண்மையான ஒரு விஷயங்கள் கிடையாது. ஏன்னா அகங்காரம்ங்கிறது இருந்துச்சு, வெளியில வியாபிக்குது அப்படின்னு சொன்னா நம்மளால உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உண்மை எங்க இருக்கிறதுன்னு சாமி 5ஆம் அத்தியாயத்துல சொன்னாரு, உள்ளுக்குள்ளார இருக்குது. சத்தியம் உள்ளுக்குள்ளார இருக்குது. அப்போ தத்துவமும் உள்ளுக்குள்ளார இருக்குது. அப்போ வெளியில இருக்கிறதுல என்ன அப்படின்னா, பொய் தான் வெளியில இருக்குது, அத்தத்துவம் தான் வெளியில இருக்குது, அசத்தியம் தான் வெளியில இருக்குது. அப்ப இந்த அவஸ்தைகளை உணர்வதற்காக தான் இந்த அகங்காரமானது வெளியில வருது. தான் உணர்ந்ததை உண்மைன்னு நம்மளுக்கு புரிய வைக்குது. அதனாலதான் இல்லாத ஒண்ணு இருக்கிறதா காண்பிச்சு அது இருக்கிறதாகவே நம்மளை நம்ப வைக்குது. அப்ப எப்போ இந்த ஜீவனுடைய சக்தி வெளியில சலிக்குதோ அப்பதான் இந்த மாயை அப்படிங்கிற நிலைமை உண்டாகுது. அந்த அகங்காரமா இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் சுசுப்தி, அதாவது அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. அது எதையுமே அறிய முடியாத நிலைமை. அப்ப அதைத்தான் காரண தேகம்னு சொல்றது. ஏன்னா இந்த உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாகிறதுக்கும் அந்த மாயையா இருக்கக்கூடிய சக்தியினுடைய சலிப்பு தான் காரணமாக இருக்குது. அதனால இந்த ஜடத்தை, இந்த உடம்ப நாம ஸ்தூலம்னு சொல்லி நம்புறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன், என்ன ரீசன் அப்படின்னா,
உண்மையான வஸ்திரத்தை பார்க்காதனால தான் வஸ்திரம் மாதிரி இருக்கிறத உண்மைன்னு சொல்லி நம்ப வேண்டியதா இருக்குது. எது சரியான ஸ்தூல தேகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதனால நம்ம கண்ணுக்கு பட்டதை சரியான ஸ்தூல தேகம்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த பார்க்கிறோம். எது பார்க்கிறதா நம்ம நம்புறோம்? கண்ணு பார்க்கிறதா நம்புறோம். வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த கேட்கிறோம். எது கேட்கறதா நம்புறோம்? இந்த காது தான் கேட்குதுன்னு நம்புறோம். வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை முகர்ந்து அறியறோம். எது முகர்ந்து அறியறதா நினைக்கிறோம்? மூக்கு தான் முகர்ந்து அறியறதா நினைக்கிறோம். அப்போ சுவை தறியறதாகட்டும், தொட்டறியறதாகட்டும், எல்லாமே இந்த உடம்புல இருக்கக்கூடிய அவயங்கள் தான் அப்படின்னு சொல்லி நாம நம்பி இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நாம கண்ணுக்கு தெரியறது இதுதான், நம்ம அனுபவத்துல இப்ப இருக்கிறது இதுதான். ஏன் அப்படின்னா நாம வெளியில இருக்கிறதுனால. அப்ப நாம வெளியில இருக்கிறோம், வெளியில நாம அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயங்களை மட்டுமே உண்மையான நாம் நம்பி இருக்கிறோம். அதனால பார்க்கறது, கேட்கறது, அறிகிறது எல்லாமே இந்த புலன்கள் தான் அப்படின்னு நாம நம்பி இருக்கிறோம். கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னா நேரா கண்டாக்டர் கிட்ட போவோம். கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். அவரு கண்ணு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு மருந்தோ ஆப்ரேஷனோ ஏதோ ஒன்று செஞ்சு அதை சரி பண்ணுவார். ஆனா உண்மையாவே பார்க்கறது அந்த கண்ணு தானா அப்படின்னு கேட்டா இல்ல. கேட்பது அந்த காது தானான்னு கேட்டா இல்ல. இந்த அவயங்களுக்கெல்லாம் உண்மையாவே அறிவதற்கான அருகதைங்கிறதே கிடையாது. பார்த்தல், கேட்டல், அறிதல்ங்கிற விஷயங்கள்லாம் யார் பண்றாங்க அப்படின்னா மனமாகும் இதெல்லாம் செய்யறது. அந்த மனமாகும் கண்கள் வழியாக பிரவேசிக்கும் போது காட்சிகளை பார்க்குது. அந்த மனமாகும் காதின் வழியாக பிரவேசிக்கும் போது கேட்கிறது, சப்தங்களை கேட்குது. அந்த மனமாகும் மூக்கின் வழியாக பிரவேசிக்கும் போது முகர்ந்தறியுது வாசனைகளை. அந்த மனமாகும் நாவின் வழியாக பிரவேசிக்கும் போது சுவைத்தறியுது. அந்த மனமாகும் தோலின் வழியாக பிரவேசிக்கும் போது தொட்டறியுது. அப்போ அறிவது எல்லாமே மனம்தான். ஸோ அந்த மனசையும் நம்ம கவனிச்சது கிடையாது. நமக்கு தேவை இந்த வெளியில் இருக்கக்கூடிய புலன்களை மட்டுமே கவனிச்சதுனால புலன்கள் தான் எல்லாமே பார்க்குது, கேட்குது, அறியுதுன்னு நம்பி இருக்கிறோம். அப்போ இந்த உடம்பு தான் ஸ்தூல தேகம்னு சொல்லி நாம நம்புறதுக்கு நம்மளுடைய அனுபவத்துக்கு வந்தது எதுவோ அதை நாம நம்பிட்டோம். அனுபவத்துக்கு வராத இன்னொன்று உள்ளுக்குள்ளார இருக்குது, அதை பத்தி நாம கவனிச்சதே கிடையாது. அதனாலதான் சொல்றாரு, உண்மையான வஸ்திரத்தை நாம காணாததுனால கண்ணில் பட்டத வஸ்திரம்னு நாம நம்பி இருக்கிறோம். சாமி இது ஒரு உதாரணமா கூட சொல்லியிருப்பார். ஒரு வெள்ளை கலர்ல ஒரு துணி எடுத்து அதுல அதை நல்லா கழுவி அதில் மேலே பசையை பூசி அந்த பசை காஞ்சி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பேப்பர் மாதிரி கெட்டியாயிரும். அந்த கெட்டியான தன்மை மேலே இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு சித்திரங்களை வரைகிறோம். ஒரு உலக வரைபடமோ இல்லை ஒரு மனிதனுடைய ரூபமோ ஏதோ ஒன்று அதில் வரைகிறோம். அந்த சித்திரங்களை வரைஞ்சி அதில் ஒரு மனிதன் நிற்கிற மாதிரி ஒரு உருவத்தை வரைஞ்சி அந்த மனிதனுக்கு அவர் ஆடை கட்டி இருக்கிற மாதிரி ஒரு அடையாளத்தையும் வரைகிறோம். சாதாரணமாக ஒரு மனிதனை வரையணும்னா அவருக்கு ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ இல்லை சட்டையோ வேட்டியோ இல்லை புடவையோ ஏதோ ஒன்று கட்டியிருக்கிற மாதிரி ஒரு ஆணையோ பெண்ணையோ நாம் வரைகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வண்ணங்கள் எல்லாம் தீட்டி அப்படி ஒரு ஆள் அங்கே நிற்கிறாரு அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு சித்திரங்களை நம்ம வரைகிறது உண்டு. இப்போ அந்த சித்திரங்கள் வரைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சித்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த வரையப்பட்ட பொம்மை அது என்ன கலர் சட்டை போட்டிருக்குது அப்படின்னு யாரையாவது கேட்டா என்ன சொல்லுவாங்க? அது என்ன கலர் அங்கே வண்ணம் தீட்டி இருக்குதோ அந்த கலர்ல இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ கீழே என்ன உடுத்தி இருக்குது அப்படின்னு கேட்டா அவங்க பேண்ட்டோ வேட்டியோ அது உடுத்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வஸ்திரம் கட்டி இருக்கிறதா நம்ம வரைஞ்சது தான், ஆனால் வஸ்திரம் கட்டி இருக்கிறதாவே நம்ம சொல்லுவோம். ஆமாம் சட்டை போட்டிருக்கு அந்த பொம்மை, ஆமாம் பேண்ட்டு கட்டி இருக்குது. ஆனால் அந்த பொம்மைக்கு நாம் எந்த டெய்லர்கிட்டையும் போய் அளவெல்லாம் எடுத்து ஒரு துணி எடுத்துகிட்டு போய் ஸ்டிச் பண்ணியெல்லாம் ஒன்றும் போத்தி விடலை. அது வெறுமனே சும்மா வரைஞ்சது, வஸ்திரம் கட்டின மாதிரி தெரியட்டுமே ஒரு அடையாளத்துக்காக வேண்டி நம்ம வரைஞ்சி தான் வச்சோம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெறும் வண்ணம் மட்டுமே வரைஞ்ச மாதிரி, அதாவது கட்டின மாதிரி வரைஞ்சி வச்ச ஒரு வண்ணம் அது, அவ்வளோதான். ஆனால் தொட்டு காமிச்சா என்ன சொல்கிறோம்? ஷர்ட்டு போட்டிருக்குது, பேண்ட்டு கட்டி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அது வஸ்திரமாவே நமக்கு வரையப்பட்டதுனால அது வஸ்திரமாவே நம்ம நினைக்கிறோம். அது உண்மையாவே அது சித்திரத்தில் வரையப்பட்ட ஒரு கலர் தான், ஒரு கோடுகள் தான் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் நாமளும்
உண்மையான வஸ்திரமானது மறைச்சு வச்சிருக்கோம். அந்த பொம்மைக்கு வரையப்பட்டது உண்மையான வஸ்திரம் கிடையாது. அந்த சித்திரத்துக்கு பின்னாடி ஒரு பசை இருக்குது. அந்த பசைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல துணி இருக்குது. அந்த வெள்ளை கலர் துணியை பசை மூடி இருக்குது. அந்த பசை மேலதான் சித்திரம் வரையப்பட்டிருக்கு. ஆனா நாம எதை வஸ்திரம்னு சொல்றோம்? வரையப்பட்ட சித்திரத்தை. ஆனா உண்மையான வஸ்திரம் எங்க இருக்குது? சித்திரத்துக்கு பின்னாடி பசை, பசைக்கு பின்னாடி வஸ்திரம். இதே மாதிரிதான் நம்மளுடைய நிலைமையே இருக்குது. இவர் எப்படி இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் சாமி எடுத்துட்டு வந்திருக்கிறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ்வளோ அருமையான ஒரு உதாரணமா இதை சாமி நல்லா தொகுத்து கொடுத்துருக்கிறார், நமக்கெல்லாம் புரியற அளவுக்கு. நமக்குள்ளாரே இந்த ஸ்தூல தேகம்ங்கிறது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒளிஞ்சிருக்குது. எல்லாத்துக்கும் அதுதான் காரணமா இருக்குது. அங்க அந்த வெள்ளை வஸ்திரம் இல்லை அப்படின்னு சொன்னா மேல பசையை நிக்க முடியாது, அந்த பசை மேல சித்திரமும் வரைய முடியாது. அப்ப எல்லாத்துக்கும் ஆதி காரணமா இருக்கிறது, அடிப்படையா இருக்கக்கூடியது அந்த வெள்ளை வஸ்திரம் தான். அது போலதான் நமக்குள்ளாரே அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தூல தேகம், அது எல்லாத்துக்கும் அடிப்படையா ஆதி காரணமா இருக்குது. யாருக்கும் தெரியாம இருக்குது. ஒருத்தர் கூட அதை தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. அதுதான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத யாரும் புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. எதனால அப்படின்னா அதுக்கு மேல ஒரு பசையை தடவுனதுனால அந்த வஸ்திரத்தையே நம்மளால பார்க்க முடியாம போச்சு. ஒரு திரைய போட்டு மூடின மாதிரி அது மேல பசையை பூசினதுனால அந்த வஸ்திரமான தெரியாம போச்சு. இப்ப அந்த பசைங்கிறது என்ன அப்படின்னா அறியாமைன்னு சொல்லக்கூடிய மாயையாக இருக்கக்கூடிய அகங்காரம் தான் அது. அந்த மாயைங்கிற அந்த அறியாமை இருக்கிறதுனால தான் அந்த வஸ்திரமானது மறைக்கப்பட்டிருக்கு. நமக்குள்ளார அந்த மாயைங்கிற அந்த நிலைமை இருக்கிறதுனால தான் நம்ம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். நம்மளை நாமளே புரிஞ்சுக்காம இருக்கிறோம். நம்மளுடைய உண்மையான ஸ்தூல தேகம் அது நம்மளுடைய ஜீவன் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காமலே இருக்கிறோம். நமக்குள்ளார ஒரு ஜீவன் ஒன்று இருக்குதுங்கிறத கவனிக்காமலே இருக்கிறோம். இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை முறை நம்ம ஜீவனை பத்தி யோசிச்சிருப்போம். உள்ளுக்குள்ள ஜீவன் ஒன்று இருக்குது, அதான் அந்த ஜீவன் தான் பார்க்குது, அந்த ஜீவன் தான் வேலை செய்யுது, அந்த ஜீவன் நமக்கு ஆற்றலை தரலன்னா வண்டி ஓட்டி இருக்க முடியாது, அந்த ஜீவன் இந்த ஆற்றலை தரலன்னா எழுதியிருக்க முடியாது, படிச்சிருக்க முடியாது, பேசியிருக்க முடியாது. இப்படி இந்த மாயைங்கிற நிலைமையில எத்தனை முறை நாம் அந்த ஜீவனை பத்தி நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா நாம யோசிக்காட்டினாலும் அந்த ஜீவன் என்ன செய்யணுமோ அது செஞ்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு தேவையானதை அது செஞ்சு கொடுத்துட்டே இருக்குது. தன்னை இழந்தாவது நம்மளுடைய தேவைகளை அது பூர்த்தி பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அப்படி எல்லாத்துக்கும் பின்னாடி மறைவுல இருந்துகிட்டு தன்னை வெளிப்படுத்திக்காம அது உள்ளுக்குள்ளாரே இருக்குது அப்படின்னு சொன்னா அதை வெளிப்பட விடாமல் தடுக்கக்கூடிய மாயைங்கிறது இருக்கிறதுனால தான். இப்ப அதுக்கு மேலதான் அந்த மாயைங்கிற அந்த பசிக்கு மேலதான் சித்திரங்கள் வரையப்பட்டிருக்குது. அந்த சித்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா விசாரம்னு சொல்லக்கூடிய அந்த ரூபங்களாக, அந்த விசாரத்தை உண்டு பண்ணக்கூடிய மனமாகவும் அந்த சித்திரங்கள், அந்த மனதனுடைய கற்பனைகள் தான் அங்க சித்திரமாக இருக்குது. அதுதான் இந்த உலகம்னு சொல்லக்கூடிய சித்திரம். அந்த உலகம்ங்கிற விஷயத்த நாம அந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசை மேல வரைஞ்சு வச்சிருக்கோம். எப்படி அந்த வரையப்பட்ட சித்திரத்துல ஒரு ஆளு ஆடை கட்டி இருக்கிறத உண்மைன்னு நாம நம்பினோமோ, இது என்னன்னு கேட்டா ஷர்ட்டு பேண்ட்டுன்னு நாம சொன்னோமோ, அது உண்மைன்னு நம்பினதுனால தானே அது சொன்னோம். அதே மாதிரிதான் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையையும் உண்மைன்னு நாம நம்பிட்டு இருக்கிறோம். இது அறியாமை மேல வரையப்பட்டிருக்கக்கூடிய சித்திரத்தை தவிர்த்து இதுல வேற ஒன்றும் கிடையாது. அந்த சித்திரத்துல ஒரு ஆள் நிக்கிற மாதிரி பார்த்த மாதிரி இங்க நாம பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு பார்க்கிறோம், ஒரு விஷயத்தை அனுபவப்படுறோம். இங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அனுபவப்படுறோம். இது எதுவுமே உண்மை அல்லாத ஒரு விஷயம். இதெல்லாமே வெறுமனே வரையப்பட்ட விஷயம். சூட்சுமமா இருக்கக்கூடிய மனதுனால வரையப்பட்ட ஸ்கிரிப்டாக எழுதப்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாமே. ஒரு திரைப்படத்தை பார்க்குற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்வியலும் ஒரு திரைப்படமா போயிட்டே இருக்கு. அது உண்மையல்லாத விஷயம்தான் அது. அப்ப அது உண்மைதான்ங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த எழுதப்பட்ட சித்திரங்கள் எல்லாம் நீங்கி ஆகணும். இப்ப சித்திரம் நீங்கிட்டா போதுமா அப்படின்னா வெறுமனே பசை இருக்குமே, அந்த பசையை ஏற்கனவே அங்க மறைச்சிட்டு இருக்குது உண்மையான வஸ்திரத்தை. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா பசையையும் நீக்கணும். இப்போ சித்திரத்தையும் தனியா நீக்கி பசையும் தனியா நீக்கிறதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அந்த சித்திரம், இந்த உலகம்ங்கிற சித்திரம் இருக்கிறதே அந்த மாயைங்கிற பசை மேலதான். அந்த பசையை நீக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையில்லை அந்த சித்திரம், அதுவும் போயிடும். மீதம் இருக்கக்கூடிய அந்த உண்மையான வஸ்திரத்தை பார்க்க முடியும்.
இப்போ அந்த பசையை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம சட்டை மேலே ஒரு கரை விழுந்துருச்சுன்னு சொன்னால் நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா அழுத்தி தேய்ப்போம், துவைப்போம், அப்புறம் காய வச்சு அதை உடுத்துவோம். அந்த மாதிரி நம்மளுடைய அகங்காரமாக இருக்கக்கூடிய பசையை நீக்கிறதுக்கும் நாம் ஒரு துவைக்க வேண்டிய வேலை இருக்குது, நம்மளுடைய கரையை நீக்கிக்க வேண்டிய வேலைங்கிறது இருக்குது. எப்போ இந்த பசையை நம்ம நீக்கிறோமோ, பசைன்னு சொல்லக்கூடிய அறியாமைங்கிற அகங்காரத்தை நம்மளிருந்து நீக்கிறோமோ, அப்பொழுது உலகம்ங்கிற சித்திரமும் காணாமல் போயிடும். இந்த உலகம்ங்கிற சித்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் உண்மையான வஸ்திரம் நமக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் எதுங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்தூலம் அப்படிங்கிறது அவனவனுக்குள்ளார தானாக இருக்கக்கூடிய ஜீவன் தான் காரணம் அப்படிங்கிறது, அந்த ஜீவனுடைய சலனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாயையாக இருக்கக்கூடிய அகங்காரம் தான் சூட்சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அகங்காரத்தினால உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனதனுடைய கற்பனைகளாக இருக்கக்கூடிய இந்த உலகம்ங்கிற அவஸ்தைகள் தான் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எப்போ நாம் இந்த நிலைமையை புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நாம் இப்போ சாமி 7ஆம் அத்தியாயத்தில் சொன்னபடி தூக்கத்தில் இருக்கிறோம். நாம் ஜாக்கிரதை நிலைமைக்கு வரலை, தூக்கம்ங்கிற அறியாமையில் இருக்கிறோம். அந்த அறியாமை நீங்கிறதுக்கான முயற்சியை நம்ம செய்யணும். அப்போதான் இந்த உலகம்ங்கிற சொப்பனம் அது வெறுமனே வரையப்பட்டது ஒரு சித்திரம் மாதிரி தான் அப்படிங்கிறத நம்மளால சரியாக புரிஞ்சுக்க முடியும். இதை உண்மைன்னு நம்புறதுக்கு காரணம் நம்ம சொப்பனத்திலே இருக்கிறதுனால தான். நம்ம சொப்பனத்திலே இருக்கிறதுக்கு காரணம் தூக்கத்திலே இருக்கிறதுனால தான். நம்ம தூக்கத்திலே இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு விழிப்புணர்வு ஏற்படாததுனால தான். அப்போ அவனவனில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை அவனவனிலே நிலைநிறுத்தி வைக்கும் போது தான் நமக்கு ஜாக்கிரதை நிலைமைங்கிறது கிடைக்கும். ஏன்னா மாயை அப்படின்னு சொன்னாலே அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு தன்னிலிருந்து சலித்து வெளியில வரக்கூடிய நிலைமையை தான் சாமி மாயைன்னு 1ஆம் அத்தியாயத்தில் சொல்றார். இப்போ இந்த மாயைங்கிற நிலைமையில தான் உலகம்ங்கிற அவஸ்தை இருக்குது. அதனால தான் உண்மையான வஸ்திரமா இருக்கக்கூடிய ஜீவனை கவனிக்க முடியாமல் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே ஜீவனை கவனிக்கணும், அதை நேசிக்கணும், அதை காப்பாற்றி வைக்கணும், அதை நசிய விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய தன்மையை ஈஸ்வரனாக அதை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த வித்தையை வாங்கியிருக்கிறோம். அப்போ நாம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த ஜீவசக்தியான வாயு எப்பெல்லாம் சலித்து வெளியில் வருதோ அப்பெல்லாம் அதை தடுத்து நிறுத்தி அதை உள்நிலைப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது மட்டும்தான் நம்மளால் இந்த மாயைங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணாமல் ஜாக்கிரதை நிலைமையில் இருக்க முடியும். நாம் ஜாக்கிரதை நிலைமையில் இருந்தோம்னு சொன்னால் நமக்கு சொப்பனம் கிடையாது, உலகம் கிடையாது, இந்த உடம்பு கிடையாது, வெளியில் இருக்கக்கூடிய அகங்காரங்கிற எந்த அவஸ்தைகளும் கிடையாது. அப்போ நாம் தானாக நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனை கவனிக்கக்கூடிய நிலைமையில நாம் இருப்போம் அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிறார். அதனால உண்மையிலே இந்த 3 தேகங்கள்ங்கிறது கிடையாது. ஜீவனாகட்டும், மனமாகட்டும், அகங்காரமாகட்டும், இந்த 3 விஷயங்களுமே உண்டாகிறது மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய சலனத்தினால உண்டாகக்கூடியது. தூங்கும்போது சலனம் இல்லாமல் நம்ம தூங்கும்போது, களங்கம் இல்லாத நிலைமையில் அந்த ஈஸ்வரன் இருக்கும்போது, ஜீவன் என்றோ மனம் என்றோ அகங்காரம் என்றோ நமக்கு எந்த ஒரு நிலைமைகளும் அனுபவப்படுறது கிடையாது. அந்த களங்கமுள்ள தன்மையில தான் இந்த 3 அவஸ்தைகளையும் நம்ம உணர வேண்டியதா இருக்குது. அதனால தான் சாமி சொல்றாரு, உண்மையிலே இதெல்லாம் கிடையாது, ஆனா உண்மையல்லாத மாயையில இதெல்லாமே இருக்குது. அந்த மாயையில் இருக்கிறத நாம கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வேலையே மாயையே இல்லாமல் செய்யறது தான், மாயைங்கிற அவஸ்தையை உண்டாகாமல் தடுக்கிறது தான். அதனால எதெல்லாம் மாயையில் இருக்குதோ அதை பத்தி நம்ம கேர் பண்ணிக்க வேண்டியது கிடையாது. நாம் இப்ப கவனிக்க வேண்டியது அறியாமைன்னு சொல்லக்கூடிய காரண தேகமாக இருக்கக்கூடிய மாயைங்கிற அகங்காரமாக இருக்கக்கூடிய அந்த பசையை நீக்கிறது. அதுக்கு தான் இந்த வித்தை கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நாம சரிவர செய்யும் போது உண்மையான அந்த நிலைமையை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இதுதான் நான் இந்த 12ஆம் அத்தியாயம் படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சது. 11வது அத்தியாயம். ஓகே, நாளைக்கு 12ஆம் அத்தியாயத்தை பற்றின விஷயங்களை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஐயா ஆத்த நமஸ்காரங்கய்யா. ஐயா சுப்பிரமணியம் ஐயா. ஐயா சுப்பிரமணியங்கய்யா. ஐயா ஒரு கேள்வியும் இல்லைங்கய்யா. பட் இருந்தாலும் ஒரு கூர்மையாகவும் சீர்மையாகவும் ஒரு
நல்ல விதையாக வந்து இது வரைக்கும் பாலசுப்ரமணியம் ஐயாவும் நீங்கள் ரமேஷ் ஐயாவும் இந்த விஷயங்களை வந்து ரொம்ப ஆழமாகவும் அற்புதமாகவும் தெளிவாக எடுத்து சொன்னீங்க. அதுக்கான கோடி கோடி வந்தனங்கள். ரொம்ப சந்தோஷங்க. ஆத்ம நமஸ்காரங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? வேறு யார்ட்டையும் கொஸ்டின் இல்லைன்னா நிறைவு பண்ணிடலாங்க ப்ளீஸ். சரிங்க, அப்போ நாம இந்த உபதேசத்தை வாங்கும் போது நாம் ஒரு சத்திய பிரமாணத்தை செஞ்சு கொடுத்து தான் இந்த உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. ஸோ நாம் இந்த சத்திய வசகத்தை எப்போவுமே காப்பாற்றுறதுக்கான ஒரு கடமை நமக்கு இருக்குது. அதை செஞ்சு தர வேண்டிய, அதை காப்பாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. ஸோ அதுக்காக வேண்டி தான் நாம் உழைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சாமி என்ன சொல்கிறாருன்னா, எந்த வேலை செய்யும் போது எப்போவுமே மேலும் கீழும் அந்த அபியாசத்தை நிறுத்தாமல் செய்யணுங்கிறார். அப்போ தான் ஜீவனுக்கு தேவையான அந்த மேல்கதி கிடைக்கப்பெறும். அந்த மேல்கதி கிடைக்கும் போது தான், அதுக்கு தான் சமீரணன்னு பேர். அந்த சமீரணனாக இருக்கக்கூடிய மேல்கதி கிடைக்கும் போது தான் நமக்கு இந்த வாயுன்னு சொல்லக்கூடிய நிலைமை கிடையாது. அது ஜீவசக்தியான வாயுவாக வெளியில் சலித்து போகாது. அப்படி வெளியில் சலித்து போகலைன்னு சொன்னாலே நமக்கு மாயை இல்லைன்னு அர்த்தம், நாம் பிரம்மத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அந்த பிரம்மத்துக்கு பிரம்மங்கிற உணர்வுக்கு நம்ம போயிட்டோன்னு சொன்னால் நமக்கு இந்த 3 தேகங்களும் கிடையாது, 3 குணங்களும் கிடையாது, 3 காலங்களும் கிடையாது, இந்த ஜீவன் மனசு அகங்காரங்கிற 3 நிலைமைகளும் கிடையாது. அப்போ நாமளும் களங்கமில்லாத தன்மையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய ஆதியந்தம் இல்லாத அடிமுடி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் நம்மளால இருக்க முடியும். செத்து போகாமல் மறிக்க படித்து நம்ம உள்ளுக்குள்ளாரே ஆனந்தித்து இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிறாரு. அதுக்கு இந்த சதா அபியாசத்தை எப்போவுமே நினைவிலே வச்சுருந்து இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம் அனைவருக்கும். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நன்றிங்க.